59,900 மதிப்புள்ள iPhone 13 எங்கும் கிடைக்காத விலையில் 47,990 ரூபாய்க்கு உங்கள் சத்யாவில். இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. இப்போதே முந்துங்கள். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சிஸ். நேற்று 2 மேட்ச் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிருந்துச்சு. யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை இந்த அளவுக்கு க்ளோஸ் அந்த மேட்ச் போகும் அப்படின்னு. ஸோ அந்த மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஹென்ரிச் கிளாசன் அண்ட் ரசல். 2 பேரும் பயங்கரமாக பேட்டிங்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 மேட்சஸ் பற்றி, நேற்று நடந்த 2 மேட்சஸ் பற்றி, எஸ்பெஷலி வந்து அந்த நைட்டு நடந்த கேகேஆர் vs SRH மேட்ச் பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசணுமோ அதையெல்லாம் வந்து முத்துக்கிட்ட நல்ல விரிவாகவே பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து. நேற்று மேட்ச் வணக்கம். பார்த்தேன் 2 மேட்சும் என்ன பாக்குறது, என்ன ஒர்க் பண்ண 2 மேட்ச்லயும். இப்போ இது செம்ம இன்ட்ரெஸ்டிங். ஒரு மீம் வேற ஓடிக்கிட்டு இருந்துச்சு நேற்று இந்த மேட்சுக்கு முன்னாடி. என்னன்னா சன்ரைசர்ஸ்க்குலாம் எவன்டா நைட்டு 7:30 மேட்ச் கொடுத்தது, தூங்க வச்சுறானுங்களே அப்படின்னு வந்து ஒரு மீம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பார்த்தா அதோட அன்எக்ஸ்பெக்டடா ஒரு பயங்கரமான ஒரு மேட்சா நைட்டு இருந்துச்சு. கேகேஆர் vs SRH. ஹென்ரிச் கிளாசன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நம்மளுமே பேசியிருந்தோம். அவர் வந்து பயங்கரமான ஒரு ஒயிட் பால் கிரிக்கெட்டர், சூப்பராக ஆடுறாரு அப்படின்னு பிரித்து எடுத்துட்டாரு. அதே மாதிரி தான் ரசல். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரசல் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு இதாக. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஐபிஎல் வந்து ஃபுல் ஃப்ளோல ரசல் வந்து திரும்பி வந்து இது பண்ண மாதிரி இருந்துச்சு. எப்படி அன்எக்ஸ்பெக்டட் உங்களுக்கு? எனக்கு எக்ஸ்பெக்டட். நான் சொன்னேன் ரசல் கிளிக் ஆவாருன்னு நான் சொன்னேன். ஆமா, நீங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ல டெய்லி வந்து நிறைய விஷயங்கள் பழிச்சுட்டே வருது. அந்த வரிசையில இதுவும் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரெடிக்ஷன். அவரு பயங்கரமான இன்னிங்ஸ் இல்ல நேத்து. பயங்கரமான இன்னிங்ஸ். ஏன்னா இருந்த சிச்சுவேஷன், அதாவது 119க்கு ஒரு 5 விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் இவ்வளவு அடிக்க விட்டாங்களே. அதுல ரசல் நல்லா ஆடினாரு, நத்திங் டு டேக் அவே ஃப்ரம் இட். பட் SRH ரொம்ப புவரா போலிங் போட்டாங்க. ரொம்ப புவர் பிளானிங் தெரிஞ்சிச்சு அவங்க கிட்ட. ஒரே ஒரு ஷார்ட் பால் பேட் கமின்ஸ் போட்டாரு, கிளவுல வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஷார்ட் பாலே வரலையே, கடைசி ஓவர்ல வந்துச்சு, அதை கடாசிட்டாரு. 20 பால் ஆடினதுக்கு அப்புறம் ரசல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. அவர் ஃபுல்லா செட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஷார்ட் பால் போட்டா என்ன, போடலைன்னா என்ன, யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்பின்னர்ஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நடராஜன், புவனேஸ்வர்லாம் நல்லா போட்டிருந்தாங்க நேற்று, நல்ல லைன் நல்லா பிடிச்சி போட்டிருந்தாங்க. பட் அவங்களாலையுமே டெத்ல வந்து ஒண்ணுமே பண்ண முடியல நேற்று. அவரை இல்ல ஒரு ஓவர் ட்ரை பண்ணாங்க. மார்க்கண்டேக்கு ஒரு ஓவர் ரசலுக்காகவே வச்சிருந்தாங்க. அது என்னதுன்னா, அவங்க வந்து கரண்டா ரசலோட ஃபார்மை பார்த்தாங்களான்னு தெரியல. ஏன்னா இப்போ நிறைய தடவை ரசல் வந்து ராஷித் கானுக்குலாம் அவுட் ஆயிருக்காரு. ராஷித் கான், யுஸ்வேந்திர சேகலுக்குலாம் அவுட் ஆவார். அதாவது ரசல் எப்படிலாம் அவுட் ஆவார்னா, அவருக்கு தெரியும் இந்த ஓவர் ஒரு 2 பால் நம்ம சமாளிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த லெக் ஸ்பின்னரோட ஸ்பெல் முடிஞ்சிரும், வேற யாரை வேணாலும் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போது கூட ஷாட்டுக்கு போயிருவாரு, தன் அறியாமல இன்ஸ்டிங்டிவா போயிருவாரு. பட் இந்த தடவை நான் வந்து அந்த ஆஸ்திரேலியா சீரீஸ், வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா சீரீஸ் ஒன்று கவர் பண்ணேன். அதுல ஆடம் ஜாம்பாவை குறிப்பா லென்த் பால்னா அவர் வந்து டிஃபெண்ட் பண்ண தயங்கல, ஃபுல் பால்னா போயிடுறாரு, ஃபுல்லா அந்த ஷாட்டுக்கு போயிடுறாரு. அதேதான் அவர் ஃபாலோ பண்ணார் மார்க்கண்டேயோட ஓவர்ல. அந்த ஓவர்லயே ஒரு 2-3 6 வந்துச்சு, அங்க செட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரசல் வந்து அசுர பலம் கொண்டவர். அந்த சின்ன கிரவுண்டுல பெருசா அடிச்சாரு பாருங்க, ராக்கெட்டா காமிச்சாரு. அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து அந்த 200+ போறதுக்கு ஒரு இதுவா இருந்துச்சு. ஏன்னா இந்த 200 வந்து இவ்வளவு க்ளோஸா மேட்ச் போகுது அப்படிங்கிறப்போ அதுக்கு கம்மியா போயிருந்துச்சு. ஒருவேளை ரசலோட இன்னிங்ஸை நம்ம எடுத்துட்டு பார்த்திருந்தோம்னா மேட்ச் ரொம்ப ஈஸியா SRH பக்கமா போயிருக்குமோ நம்ம, இல்லையா? போயிருக்கும். பிளஸ் ரிங்கு சிங்கோட ஹேண்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது ரிங்கு சிங் நினைச்சிருந்தா அவரும் அந்த ரோலுக்கு போயிருக்கலாம். பட் ரிங்கு சிங் வந்து அந்த செகண்ட் ஹீரோ ரோலுக்கு ரெடியா இருந்தாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ரிங்கு சிங்கும் ஆல்மோஸ்ட் இப்போ கரண்டா பார்த்தோம்னா ஒரு ரசல் எந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காரோ அதே அளவுக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர், அதே அளவுக்கு ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர். அவர் ஆனா கொஞ்சம் நின்றுக்கிட்டாரு, ஒரு செகண்ட் ஃபீல்டில் ஆடுறதுக்கு தயாரா இருந்தாரு. ஒரு மாதிரி ஒரு டீமா ஒரு நல்ல ஒரு செட் ஆகி இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல. எக்ஸாக்ட்லி. அதாவது படத்துல 2 ஹீரோ இருக்க முடியாது. ஒருத்தர் ஹீரோனா இன்னொருத்தர் செகண்ட் ஹீரோவா தான் இருக்க முடியும். அந்த செகண்ட் ஹீரோ கதாபாத்திரத்துக்கு ரிங்கு வந்து ஏத்துக்கிட்டாரு. மேபி இன்னொரு நாள் இந்த டோர்னமெண்ட்ல வரலாம். அன்னைக்கு வந்து ரசலுக்கு படலைன்னா அவர் வந்து சிங்கிள் கொடுப்பாரு ரிங்கு சிங். பட் அவரு அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு அவங்க ஒரு நல்ல ஸ்கோர் எட்டுறதுக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா சேசிங்னு வந்துட்டோம்னா சேசிங் இன்னும் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இவங்களுமே தான் விக்கெட்ஸ் விட்டாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா இது வந்து கண்டிப்பா எடுக்க முடியாது, கேகேஆர் பக்கம் தான் மேட்ச் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த கடைசி 5 ஓவர்ல ஹென்ரிச் கிளாசன் ஒரு அன்இமேஜினபிளான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்திருந்தாரு. ஸ்டார்க்கெல்லாம் வந்து பயங்கரமா. ஸ்டார்க் என்ன இப்போ, அதாவது ஸ்டார்க் வந்து அவரோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐபிஎல் ஆக்ஷன் இதுதான். அவரோட மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல் இன் ஐபிஎலும் இதுதான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அனைமா ஒரு 2 கோடி இப்பயாவது திருப்பி கொடுத்துருங்க, போக கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணிக்கலாம்னு தான் நினைப்பாங்க. ஸோ கிளாசன் பத்தி நம்ம வந்து கண்டிப்பா பேசணும். அந்த 5 ஓவர்ல
அந்த லாஸ்ட் 3 ஓவர்லாம் வந்து ஒரு 60 ரன் கிட்ட தேவைப்படுறப்போ, ஆல்மோஸ்ட் மேட்ச் ஓவர் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. பட் வந்து குளோஸா கொண்டு வந்துட்டாரு. நீங்க சொன்ன மாரி ஹர்ஷித் ராணா அவர் தான் வந்து அந்த மேட்ச வந்து திரும்ப வந்து கைக்குள்ள கொண்டு வந்தாரு. அந்த டெத் ஓவர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? கமெண்ட்ரில எப்படி இருந்துச்சு? அந்த உட்கார்ந்து கமெண்ட்ரி பண்ற சமயத்துல? கமெண்ட்ரில எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி எஸ்ஆர்எச் காலின்னு நான் சொல்லிட்டேன். அதான் எனக்கும் சீகாவுக்கும் தான் ஒரு பேண்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அவர் வந்து எஸ்ஆர்எச் நல்லா பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் சொன்னேன் சான்ஸே இல்ல கேகேஆர் தான் பெட்டர் அப்படின்னு. சோ 6 அடிக்க அடிக்க டேய் முத்துன்னாரு. பட் கடைசியில ஏதோ என் மானத்தை வந்து அந்த ராணான்றவர் வந்து காப்பாத்தினாரு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா, கிளாஸ் நான் ஏற்கனவே நேத்து கூட உங்ககிட்ட நம்ம ஷோல சொல்லியிருந்தேன். கரண்ட் T20 கிரிக்கெட்ல பெஸ்ட் பேட்டர்ஸ்னா 2 பேர். ஒன்னு சூரியகுமார் யாதவ், இன்னொரு ஹென்ரிக் கிளாசன். அவங்க அடிக்கிற ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்கு. அப்படியே எக்ஸ்ட்ரா கவர்ல இருந்து டீப் ஸ்கொயர் லெக் ஃபைன் லெக் வரைக்கும் 6 அடிக்கிற எபிலிட்டி இருக்கு அவங்களுக்கு. அன்ஸ்டாப்பபிள். அண்ட் இவங்களும் கொஞ்சம் பெட்டரா போலிங் போட்டுக்கலாம். கடைசியில அந்த ராணா என்ன பண்ணாருன்னா, அந்த ஸ்லோவர் ஒனுக்கு போனாரு. அதுல கிளாசன் விக்கெட் விழுந்துச்சு. பட் எல்லாரும் போலரை பாராட்டுறோம். சுயாஷ் ஒரு கேட்ச் பிடிச்சாரு. தி மேட்ச் டிஃபைனிங் கேட்ச். இந்த டோர்னமெண்ட் முடியற வரை ஒரு ஆஃப் த பெஸ்ட் கேட்சஸ்ல இதுவும் இருக்கும். நம்ம வந்து முந்தின நாள் பார்த்தோம். அஜிங்கியா ரஹானே பிடிச்ச கேட்ச் வந்து பயங்கர கிரேட் கேட்ச். அவர் ரொம்ப சிம்பிளா காமிச்சாரு அந்த கேட்ச. அதே மாதிரி சுயாஷும் இந்த கேட்ச் ரொம்ப சிம்பிளா காமிச்சிருக்காரு. அவரோட பெரிய கான்ட்ரிபியூஷன் இந்த மேட்ச்ல ஒரு போலிங் கிடையாது. இந்த கேட்ச் மட்டும்தான். நம்ம சுயா சர்மான்னு பேசுறப்ப அப்படி நம்ம ஸ்பின்னர்ஸ் பக்கம் வந்தோம்னா கேகேஆரோட ஸ்பின்னர்ஸை பத்தி பேசியாகணும். நம்ம ஹர்ஷித் ராணா அவர் வந்து அந்த லாஸ்ட் ஓவர் பத்தி பேசணும், நல்லா பவுல் பண்ணாருன்னு. பட் நம்ம ஒரு நரேன் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட அந்த எக்கனாமிக்கலான ஒரு ஸ்பெல் தான் வந்து கேகேஆருக்கு வந்து இந்த ஒரு லக்ஸரி வந்து கொடுத்துச்சு. கடைசியில வந்து இவர் ஹென்ரிச் கிளாசன் இவ்வளவு அடிச்ச போதும் ஜெயிக்க முடியுது அப்படின்னா ஒரு நரேன் வந்து பின்னாடி வந்து பயங்கரமா வந்து ஒரு 4 ஓவர் போட்டு வச்சிருந்தாரு. ஸோ அந்த ஆமா. பத்தி கேகேஆரோட ஸ்பின்னை பத்தி இல்ல. இந்த இந்த என்டையர் மேட்ச்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 420 சொச்ச ரன் ஸ்கோர் செய்யப்பட்டுச்சு. ம். அதுல ஒருத்தர் வந்து லெஸ் தேன் 5 an ஓவர் கொடுக்குறாரு. ஐ திங்க் 4 overs 19 ரன்ஸ் தான் அவர் வந்து கொடுத்தாரு. லெஸ் தேன் 4 ரன்ஸ் அண்ட் ஓவர் ஒரு போலர் போறாருன்னா மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அதாவது இவரை யாராலையும் அடிக்க முடியலன்னு தான் அர்த்தம். ம். அண்ட் அந்த டைம்ல இவருக்கும் என்னன்னா திரிபாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு. ம். சோ அந்த டைம் நல்லா கேபிட்டலைஸ் பண்ணாங்க. அவரோட ஓவர் வந்து கடைசியில இந்த மேட்சோட கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா 2 bowlers ஓவர் 50 போயிருக்காங்க. ம். இன்ஃபேக்ட் கணக்கு எடுத்து பார்க்கணும். நான் வேணா நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்றேன். எவ்வளவு தடவை 2 bowlers 50க்கு மேல கன்சிட் பண்ணி ஒரு டீம் வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க ஒரு டார்கெட்னு. நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்காது. இது ஒரு ரேர் இன்ஸ்டன்ஸ். வருண் சக்கரவர்த்தி 50 அடிச்சாரு, மிச்சல் ஸ்டார்க் 50 அடிச்சாரு. ஆனாலும் நரேனோட ஸ்பெல் கடைசியில காப்பாத்திருக்கு. ஒரு நல்ல ஒரு க்ளோஸா நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு மேட்சா வந்து க்ளோஸா போயிருச்சு. கம்பீர் வந்து ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. ஹர்ஷித் ராணா விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பண்ண அந்த சென்ட் ஆஃப் எல்லாம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சு? அது வேணுங்க. அது ஒரு அந்த ஆட்டிடியூட் வேணுங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்ட்ரே ரசல் வந்து பேசினார் பிரசன்டேஷன்ல. அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு போலிங் குடுத்திருக்கலாம். அந்த ஆப்ஷன் இருந்துச்சு கேப்டனுக்கு. பட் ராணா வந்து ஃபர்ஸ்டே போய் புக் பண்ணிட்டாராம் அந்த ஓவர. அவர் போய் ரசல்ட்டையும் பேசினாராம். அந்த ஓவர் நான் தான் போட போறேன். லாஸ்ட் ஓவர் நான் தான் போட போறேன்னு. ம். அண்ட் அந்த ஆட்டிடியூட், அந்த அக்ரெஷன் அதான் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு வேணும். ஒரு பேட்டர் முறைக்கிறது ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு வேணும். எப்படி நம்ம விராட் கோலிக்கு ஒரு போலர் முறைச்சா விராட் கோலி வந்து கேமை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போறாரோ, ராணாக்கு மேபி அது ஒரு இன்ஜெக்ஷனா இருக்கு. ம். அதனால அது அவர் வந்து முறைக்கிறதுக்கெல்லாம் தயங்கல. அது ஒரு பயங்கரமான துணிச்சல் இல்ல. ஹென்ரிச் கிளாசன் வந்து ஒரு பயங்கரமான டச்ல கிரீஸ்ல இருக்கிறாரு. அப்ப நான் போய் லாஸ்ட் ஓவர் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பவுலர்ஸ் எல்லாம் ஓரமா நிக்க சொல்லிட்டு போறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி தில்லு வேணும் இல்ல. நிச்சயமா. ஐ திங்க் அடுத்த 2, 3 வருஷத்துக்கு அவரை வந்து நம்ம நிறைய அவரை பத்தி பேச போறோம். ஆனா அந்த அந்த ப்ராமிஸ் தெரியுது அவர்கிட்ட. ஸோ இந்த மேட்ச் இப்படி ஒரு ஒரு பக்கமா நல்லா போயிருந்த சமயத்துல ஈவினிங் வந்து ஒரு மேட்ச் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தோன்னா அந்த மேட்ச்லயுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து டிசி ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். உங்களோட ப்ரெடிக்ஷனும் டிசி ஆயிருச்சு. பட் பஞ்சாப் வந்து நேற்று ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா சேஸா வந்து இருந்துச்சு. அதுல அதுல என்ன அப்படின்னா வந்து ஒரு சாம் கரன் வந்து ஒரு மாதிரி இது வரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து நேற்று வந்து ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. எப்பவுமே அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டரா தானே ஆடினாரு ஸ்ரீராம். ஒரே ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க அவருக்கு ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் கண்ணிலேயே காட்டல போலிங்ல. பேட்டிங்ல நம்பர் 4 வந்து அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அன்ஸ்டாப்பபிளா இருந்தார். நான் வந்து பிளசன்ட்லி சர்ப்ரைஸ். நான் நினைச்சது தப்பா போச்சு. ஏன்னா டிசியோட டாமினேஷன் இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப தொங்கலா ஆடினாங்க. இன்ஃபேக்ட் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போனதுக்கு காரணம் அந்த கடைசியில இம்பாக்ட் சபா வந்து பொரேல் தான். அவர் கொஞ்சம் ஸ்கோர் கொடுத்தாருன்றதால இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. இல்லைன்னா தூக்கி சாப்பிட்டாங்க பஞ்சாப். ஓவராலா பஞ்சாப்க்கு வந்து ரொம்ப நல்ல மேட்ச் இருந்துச்சு. பட் டிசிக்கு பார்த்தோம்னா வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு. பேட்டிங்லயுமே வந்து கிளஸ்டர் ஆஃப் விக்கெட்ஸ் தொடர்ச்சியா வந்து விக்கெட்ஸ் விட்டே இருந்தாங்க. அப்புறம் பவுலிங்ல நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்துச்சு.
டிசியோட பிளேயிங் லெவனே நேத்து கொஞ்சம் சர்ப்ரைஸா தானே இருந்துச்சு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அங்கதான் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். இப்ப பிருத்வி ஷாக்கு போன சீசன் ஆர்டினரி ஓகே. எனக்கு புரியுது. அப்பனா அவரை விட்டுருக்க வேண்டியதானே. எதனால ரீடைன் பண்ணீங்க? அவர் ஆக்ஷன்ல விட வேண்டியதானே. அவர் வேற யாருக்கும் போக கூடாது. எனக்கு மட்டும் தான் இருக்கணும். ஒரு பொக்கிஷன் போல பாத்துப்பேன்னா அப்ப சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அவர் வந்து இந்த டீமுக்கு மேட்சஸ் ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. இது வரைக்குமே அவரோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டீமுக்கு அட்லீஸ்ட் அவர் வந்து சிங்கிள் ஹேண்டடா ஒரு 5-6 மேட்சாவது மினிமமா ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் அவரை ரீப்ளேஸ்மெண்டா பண்ற எந்த ஓபனருமே எந்த இந்தியன் பிளேயருமே நல்லா பண்ணலன்ற பட்சத்துல அவர் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஓபனரா இருந்திருக்கணும் அலாங் வித் டேவிட் வார்னர். இது தப்பான சிக்னல் கொடுக்குது பிருத்வி ஷாக்கு. ஆனா ஒரே பாசிட்டிவான விஷயம் நேத்து வந்து ரிசர்வ் பண்ட் வந்து நல்ல பயங்கரமா அவரை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாருக்குமே. பேட்டிங்ல நம்ம ஒரு குறைவா ரன்ஸ் எடுத்திருந்தாலுமே அந்த ஒரு டச்சுக்கு நல்ல டச்ல தான் வந்து இருந்தாரு. அவரால நல்ல ஷாட்ஸ் ஆட முடியுது. அது மாதிரி கீப்பிங்கும் பண்றாரு அப்படிங்கிறப்போ அதை பாக்குறதுக்கே ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்ட்லி. எப்படி இருந்துச்சு? கீப்பிங்ல டவுன் த லெக் அந்த ஸ்டம்பிங் வந்து கடைசியில நாட் அவுட்னு வந்துச்சு. டவுன் த லெக் ஒரு கலெக்ஷன் பண்ணி எடுத்தாரு. அதுக்கு வந்து ரொம்ப ஃபுட் ஒர்க். ஏன்னா கீப்பிங் வந்து இப்ப இதை பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க கீப்பிங் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பால் வந்து ரைட் ஹேண்டரை தாண்டி போறப்போ நீங்க ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியில இருப்பீங்க. பேட்டர் வந்து மறைச்சிருவாரு பால. சோ எங்க இருந்து வருது அது எங்க போய் முடியும்ன்ற அசம்ஷன்ல உங்களோட கால் நகரும். ரிஷப் பண்ணிட்டு அது நகர்ந்துச்சு. அவர் வந்து ஆரம்பத்துல அவ்வளவு நல்ல கீப்பர் கிடையாது இந்தியன் டீம்ல வந்தப்போ. அதுக்கப்புறம் ரொம்ப இம்ப்ரூவ்ட் கீப்பர் ஆனாரு. இப்ப அந்த டச் இப்ப திரும்ப வந்துருச்சுன்றது கிளியரா தெரியறப்போ ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல மெசேஜ். அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு பாக்குறதுக்கு. மேட்ச்ல எல்லாம் வந்து ரிசர்வ் பண்ட் கேட்ச் விடும்போது எல்லாரும் தோனி 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 எல்லாம் வந்து கத்துவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கிறாரு. ஆமா, பாம்பேல தான் கத்துனாங்க. ஸோ இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்படிங்கிறப்போ அவருக்குமே பெரிய ஒரு ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. பட் டீம் நல்லா ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறது இன்னொரு சங்கடமான விஷயம். எக்ஸாக்ட்லி. அது அந்த பஞ்சாப்ல நடந்தது. அது வந்து ஒரு புது வென்யூ அண்ட் இதே ஒரு ஒரு மேட்ச் வந்து சென்னையில நடந்துச்சு. இல்ல ஒரு பெங்களூரோ ஒரு பாம்பேலோ நடந்துருச்சுன்னா அவருக்கு ரிசப்ஷன் இன்னும் பல மடங்கு இருந்திருக்கும். ம். ஏன்னா அவர் உள்ள வந்தது உண்மையிலே இந்தியன் கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. மோர் அப்ரிசியேஷன் எவ்வளவு கொடுத்தாலும் அப்ரிசியேஷன் வந்து குறைவுதான். என்னன்னா மேட்ச்ல ரிஷப் பண்ட் அடிக்கிறாரோ இல்லையோ அவர் ஹீரோ தான். மேட்ச் முடிஞ்சாலுமே மேட்ச் டிசி தோத்துருந்தாலுமே தலைப்புச் செய்தி ரிஷப் பண்ட் இஸ் பேக் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. இப்போ இந்த 2 மேட்சஸ் பத்தி நிறையவே பேசிட்டோம். நான் இன்னைக்கு ஒரு 2 மேட்ச் வந்து இருக்கு. பெரிய மேட்சஸ் 2மே. குஜராத் விசஸ் மும்பை இந்தியன்ஸ், ராஜஸ்தான் விசஸ் லக்னோ. லக்னோ லாஸ்ட் டைம் பிளே ஆஃப்ஸ் போயிருந்தாங்க. ஜிடி லாஸ்ட் டைம் ரன்னர்ஸ் அப். எம்ஐயுமே வந்து சொல்ல வேணாம் பெரிய டீம். இந்த மாதிரி நீங்க 2மே ஒரு பிக் மேட்சா இருக்கு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னைக்கு? ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் வர்சஸ் லக்னோ மேட்ச்ல இது வந்து ஜெய்ப்பூர்ல நடக்குது. போன வருஷம் வந்து ஜெய்ப்பூர் அந்த அளவுக்கு ஹாப்பி ஹண்டிங் கிரவுண்டா அமையல ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அதே மாதிரி ஒரு முழுன்னு ஒரு விக்கெட் இருந்துச்சுன்னா 2 டீமுக்கும் பேட்டிங் ஃபேவர் ஆகும். பட் பெட்டர் ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். சோ அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பின்னிங் விக்கெட் இருந்துச்சுன்னா அஸ்வின் அண்ட் செஹலுக்கு ஒரு பெட்டர் அட்வான்டேஜ் இருக்கும். ஸ்ட்ரோக் பிளேன்னு பாத்தீங்கன்னா 2 டீமும் ஈக்குவல். இங்க ஒரு கடப்பாருன்னா இங்க ஒரு ஜாஸ் பட்லர்னா அங்க வந்து ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், இங்க வந்து ஒரு நிக்கலஸ் பூரன்னா அங்க வந்து ஒரு ஹெட்மயர் இருக்காரு. ராவ்மன் பவல் அங்க எடுத்துக்கோங்க. இங்க வந்து அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வந்துடுறாரு. சோ ஃபயர் பவர் பேட்டிங்ல ஈக்குவல். போலிங்ல பேஸ் போலிங் எனக்கு வந்து லக்னோது பெட்டரா தெரியுது. ஸ்பின் போலிங் என்டையர் டோர்னமெண்டே ராஜஸ்தானோடது பெட்டர். ஏன்னா செஹல் அண்ட் அஸ்வின் 2 ஜென்யூன் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. இதுல பிக் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்ரீராம். நானே உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? எதுன்னு பிக் பண்றது இந்த பர்டிகுலர் டீம்ல? ஆப்வியஸ்லி நான் வந்து ராஜஸ்தான் வந்து சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு டீமா நல்லாவே ஒரு ஹோல்சமான ஒரு டீமா வந்து இருக்கிறாங்க. என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையுமே வந்து டிக் பண்ற மாதிரி டீமா இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டீமா வந்து தெரியுறாங்க. ஸோ அந்த அதுவும் சாம்சங் லீட் பண்றாரு. அவர் ஒரு இன்ஸ்பைரிங்கா லீட் பண்ணக்கூடியவர். ஸோ அந்த மாதிரி விஷயங்களால ஒரு ராஜஸ்தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி கேஎல் ராகுலுமே இன்னொரு சைடு நம்ம வந்து பார்க்கணும். ரொம்ப நாள் கழிச்சு வராரு திரும்ப ஒரு இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் எல்லாம். அவரு என்ன மாதிரி லீட் பண்ணிட்டு போக போறாரு எக்ஸாக்ட்லி. அப்படிங்கிறது. பிளஸ் அவரு அந்த மிடில் ஆர்டர் ரோல்னு கிளியரா எடுத்திருக்காரு. அவருக்கு வந்து ஆம்பிஷன் இந்தியன் டீம் தான். அதை ஈமா வச்சு அவர் வந்து மிடில் ஆர்டர் விளையாடுறாரு. ஸோ எவ்ரி சீசன் 400 வந்து கன்சிஸ்டன்டா 400 to 500 ரன்ஸ் அடிக்கக்கூடிய கேஎல் ராகுல் ஒரு புது ரோல் எடுக்கிறாரு. இந்த மாதிரி சேலஞ்சஸ் வந்து ஒரு சாம்பியன் பிளேயர் வந்து த்ரைவ் பண்ணுவாங்க. ம். சோ அது ஒரு புது சேலஞ்சா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது வந்து ஒர்க் ஆகும்னு தோணுது. நீங்க ராஜஸ்தான் சொல்றீங்க, நான் இந்த மேட்ச் லக்னோ சொல்றேன். ஏன்னா எனக்கு லக்னோ ஆரம்பிச்ச 2 சீசனுமே இதுதான் அவங்களோட 3வது 2 சீசனுமே குவாலிஃபை ஆன டீம். அவங்க டீமோட நியூக்ளியஸ் அப்படியே தான் இருக்கு.
எனக்கு லக்னோ பக்கம் சாயணும்னு தோணுது இந்த மேட்ச்ல. அதுக்கு ஒரு பெரிய ரீசன் நீங்க ராஜஸ்தான்னு சொல்றீங்க. ஏன்னா நாளைக்கு அப்படி நான் தோத்தாலும் நீங்க என்ன கலாய்க்கலாம், நீங்க தோத்தாலும் நான் உங்களை கலாய்க்கலாம். அதனால நான் லக்னோன்னு சொல்றேன் இந்த மேட்ச்ல. எந்த டீம் ஜெயிச்சாலும் எங்களோட ப்ரெடிக்ஷன் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தரோட ப்ரெடிக்ஷன் ஜெயிக்குதுங்க. ஆமா, மொத்தத்துல ஷோவோட ப்ரெடிக்ஷன் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அப்புறம் வந்து இன்னொரு மேட்ச் GTMA வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். இங்க இருக்கிற ஹர்திக் பாண்டியா அங்க போறாரு. அங்க வந்து கில் கேப்டனா இருக்கிறாரு. திரும்ப வந்து ஒரு 2 பேரும் சந்திச்சுக்க போறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா தான் இருக்கும். அடுத்து மும்பைக்குமே வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா தலைமையில திரும்ப வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறப்போ அவங்களுமே இந்த சீசன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? எல்லாம் பண்ணட்டும். அதாவது மும்பை இந்தியன்ஸ் ஒரு சாம்பியன் டீம். நத்திங் டு டேக் அவே. ஆன் பேப்பர் மும்பை இந்தியன்ஸ் தான் பெட்டர் டீம். இப்ப இப்ப ஒரு ஒரு வெளியில இருந்து பாக்குறப்போ இது சொல்றத உங்ககிட்ட சொல்றதா, இது சொல்றதா அங்க சொல்றதான்னு எனக்கு வந்து ஒரு ஒரு தயக்கம் இருக்கு. ஏன்னா மூளை சொல்லுது மும்பை இந்தியன்ஸ் சாம்பியன் டீம். ஆன் பேப்பர் பாருங்க, டாப் 5 இந்தியன் பேட்டர்ஸ் எல்லாருமே ஆன் தேர் ஓன் மேட்ச் ஜெயிச்சு கூடியவங்க. அங்க ஷமி இல்ல, ஹார்திக் பாண்டியா இல்ல, ஒரு 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 ஆன் பேப்பர் ஒரு சப்ப சைடா தெரியுது ஜிடி. பட் அவங்க ஜெயிச்ச 2 வருஷமுமே அநேக மேட்சஸ், முக்காவாசி மேட்ச் அவங்க அண்டர்டாகா தான் அந்த மேட்ச்க்குள்ள போனாங்க. கடைசியில அதுல நிறைய மேட்சஸ் ஜெயிச்சாங்க. சோ என்னோட ஹார்ட் என்ன சொல்லுதுன்னா ஜிடி கொஞ்சம் நல்லா பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லுது. பட் பெட்டரா மும்பை தான் தெரியுறாங்க. ஓகே. அப்போ நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். 2 மேட்ச்லயுமே இந்த பிளேயர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பிளேயர் வந்து இந்த மேட்சோட ஹீரோவா இருக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னா நான் ஒவ்வொரு டீம்ல இருந்து ஒவ்வொருத்தரை பிக் பண்றேன். நம்ம வந்து பார்க்க போற முதல் மேட்ச்ல வந்து LSG வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நான் வந்து KL ராகுல் பேரை போட்டுக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு குரூஷியலான ரோல்ல வர முடியும். அவர் ஒரு புது சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு சாம்பியன் கிரிக்கெட்டர். ஸோ KL ராகுலோட பேரை அங்க போட்டுக்கிறேன். சஞ்சு சாம்சனோட பேரையும் நான் போடுவேன் ராஜஸ்தானை பொறுத்தவரை. சஞ்சு சாம்சனா செஹலான்னு எனக்கு ஒரு தயக்கம் வருது. எந்த பக்கம் சாயிரம் நான் ஒரு இதுல இருக்கேன். பட் சஞ்சு சாம்சன் ஜஸ்ட் டு KL ராகுல் இங்க பண்றாருன்னா இந்தியன் வேர்ல்ட் கப் டீம் வந்து மே மாசம் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ அனௌன்ஸ் அதாவது மே ஃபர்ஸ்ட் வீக் எண்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ. அண்ட் சஞ்சு சாம்சன் எப்பவுமே டோர்னமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாரு. நல்லா பினிஷ் பண்ணுவாருன்னு கேட்காதீங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணுவாரு. சோ இந்த மேட்சுக்கு எனக்கு மேட்ச்ல ஒரு மேட்சா இந்த மேட்ச் இருக்குங்கிறீங்க அதானே? ஆமா. So I go with KL Rahul and Sanju Samson. ஓகே. இன்னொரு மேட்ச்ல ரோஹித் சர்மா பேரை நான் போட்டுக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கேப்டன்சி பேர்டன் இல்லாம ரோஹித் சர்மா வராரு. எனக்கு என்னோட மனசு என்ன சொல்லுதுன்னா அவர் வந்து இந்த வருஷம் ஆரஞ்சு கேப் கண்டெண்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃப்ரீ ரோஹித் சர்மாவை பார்க்க போறோம். ரோஹித் சர்மாவோட பேர் மும்பை இந்தியன்ஸ் சார்பா எழுதி வச்சுக்கோங்க. குஜராத்துக்கு சுப்மன் கில். அகமதாபாத்ல மேட்ச் நடக்குதுன்னா சுப்மன் கில்லோட பேரு நிச்சயமா அதுல இருந்தே ஆகணும். இப்போ ரோஹித் வந்து கேப்டனா இல்லாம உள்ள வராருல, ஒரு ஃபுல் 11ல எடுப்பாங்களா இல்ல எதுவும் இம்பாக்ட் பிளேயர் வேற எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? அந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே பண்ணது போறாதா? ஏற்கனவே பண்ணதுலயே ஒரு ஒரு 10,000 ஃபாலோவர் போயிட்டாங்க. இதையும் பண்ணி ஒரு 20,000 பேரை வெளியே அனுப்புறதா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரோஹித் சர்மா ரொம்ப சேஃப் ஃபீல்டருங்க. ரோஹித் சர்மா மேல கை வைக்க மாட்டாங்க. ஓகே. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். ரோஹித் சர்மா மேல கை வைக்கிறாங்களா இல்ல ரோஹித் சர்மா யார் மேலயும் கை வைக்கிறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி நீங்க இந்த மேட்ச்ல சொல்லுங்க. என்ன மட்டும் மாட்டி விடுறீங்க. இந்த மேட்ச்ல யாரு ஃபேவரட்? நான் இதுன்னு சொல்லிட்டேன். பட் ஸ்டில் நான் இதோட போறேன். எனக்கு ஜிடி ஜெயிக்கணும்னு இருக்கு. மும்பை ஜெயிப்பாங்க, பட் ஜிடி ஜெயிக்கணும்னு எனக்கு இருக்கு. எனக்கு எம்ஐ தான் வந்து ஜெயிப்பாங்கன்னு தோணுது. பேப்பர்ல பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இருக்கிறாங்க. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் வந்து எல்லாமே வந்து செட் ஆகி வந்த மாதிரியுமே இருக்கு. அண்ட் ஹர்திக் பாண்டியா ஆப்வியஸ்லி ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேப்டன். அவர் வந்து ஜிடி மாதிரி ஒரு டீம்லயே வந்து ரொம்ப பாசிட்டிவா லீட் பண்ணி கொண்டு வராரு அப்படிங்கிறப்போ மும்பைல வந்து ஏற்கனவே எல்லாமே இருக்கிற ஒரு டீமை வந்து இவர் லீட் பண்ணும்போது இன்னுமே வந்து பெரிய இம்பாக்ட் வந்து இருக்கும். ஸோ அதனால மும்பை இந்த சீசனை வந்து ரொம்ப பாசிட்டிவா ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ யாரோட ப்ரெடிக்ஷன் ஜெயிக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது எனக்கு மறுபடியும் என்னதுன்னா இது சொல்றது கேட்கறேன், இதை சொல்றது கேட்கறதா. பட் ஐ ஆல்வேஸ் கோ வித் ஹார்ட். முத்து இஸ் a ஹார்ட் பர்சன், ஹார்ட்ஃபுல் பர்சன். ஓகே, சூப்பர். இன்னைக்குமே வந்து டபுள் ஹெட்டர் இருக்கு. உங்களுக்கு இன்னைக்குமே நிறைய வேலைகள் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு திரும்ப மீட் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள்லாம் வந்து திரும்ப நடக்குதான்னு பார்ப்போம். இன்னைக்கு எதுவும் திரும்ப வந்து பேசுவோம். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை ஐபோனாக அப்டேட் பண்ண நேரம் வந்தாச்சு. 59,900 ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் 13 எங்கும் கிடைக்காத விலையில் 47,990 ரூபாய்க்கு உங்கள் சத்யாவில். இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. இப்போதே முந்துங்கள்.